Hello everyone, welcome to Rise and Shine Tamil. In this video, we are going to see about attribute selectors in CSS. Attribute selectors. So attribute வந்துட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். attributeனா என்னது, இந்த கிளாஸ் ஐடி டைட்டில் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு attribute. அண்ட் இந்த attributes எல்லாமே வந்துட்டு கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு ஓப்பனிங் டேக் ஆஃப் த எலமெண்ட்ல தான் நம்ம வந்துட்டு இதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ attribute வந்துட்டு நம்ம செலக்டார்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அது வழியாக நம்ம ஸ்டைலிங் கொடுக்கறது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செலக்டார்ஸை நம்ம attribute செலக்டர்ஸை யூஸ் பண்ணும்போது அது எந்த பேசிஸில் ஸ்டைலிங் வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னா, அந்த வேல்யூவோடைய ப்ரெசன்ஸ், அதோட எக்ஸாக்ட் வேல்யூ மேட்ச் ஆர் பார்ஷியல் வேல்யூ மேட்ச் இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகும். நம்ம இந்த attribute செலக்டர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் உள்ள அந்த attributeம் அதோட வேல்யூவையும் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதுவோம். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் attribute செலக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, attribute நேம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன attribute கொடுக்குறோமோ அதோட பேர் தான். லைக் கிளாஸ் டைட்டில் ஐடி இந்த மாதிரியான attributes எல்லாமே வந்துட்டு நம்ம நேமாக வந்துட்டு கொடுப்போம் இல்லையா. அந்த நேமை வச்சு நம்ம ஸ்டைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் attribute இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்கும்போது இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது கூட வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்சாக எது ஆகுதோ அந்த எலமெண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்டைலிங் வந்துட்டு அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு attribute tilde இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இது எதுக்காக அப்படின்னா, இது வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்சுக்கு மட்டும் தான் ஸ்டைலிங் ப்ரொவைட் பண்ணும். இது அப்படி இல்லை, மேட்ச் ஆனாலே ஸ்டைலிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். எம்டி ஸ்பேசஸை வந்துட்டு இது வந்துட்டு இக்னோர் பண்ணிடும். அங்கே வந்துட்டு இந்த கண்டென்ட் வந்துட்டு மேட்ச் ஆகுது, எம்டி ஸ்பேஸ் இருந்தாலுமே இது வந்துட்டு இக்னோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு attribute pipe இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எலமெண்ட் வந்துட்டு வேல்யூ கூட வந்துட்டு மேட்ச் ஆகணும். அதே மாதிரி ஹைஃபன் ஃபாலோ பண்ணியிருந்தாலும், இப்போ அந்த எலமெண்ட் வந்துட்டு பேரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதோட attribute வேல்யூ இங்கேயும் நம்ம பேரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த பேரா வந்துட்டு மேட்ச் ஆனாலும் அந்த ஸ்டைலிங் வந்துட்டு அப்ளை ஆகும். பேராக்கு பின்னாடியே வந்துட்டு ஹைஃபன் வச்சிருந்தாலும் இந்த attribute வந்து ஸ்டைலிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் attribute caret இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இது வந்துட்டு ஒரு வேல்யூவோட ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா ஸ்டைல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். டாலர் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு சஃபிக்ஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டைலிங் வந்துட்டு ப்ரொவைட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இது வந்துட்டு இந்த எம்டி ஸ்பேஸ் ஹைஃபன்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இது எதுவுமே வந்துட்டு மைண்ட் பண்ணாது, வேல்யூ வந்துட்டு மேட்ச் ஆனாலே போதும், இது வந்துட்டு அந்த ஸ்டைலிங்கை வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இதை வந்துட்டு எக்ஸாம்பிளோட எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு சிஎஸ்எஸ் ஃபோல்டர் போயிட்டு ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். attribute.html அப்படி சொல்லிட்டு attribute selectors.html அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாய்லர் டெம்ப்ளேட் எடுத்துட்டு இங்கே வந்துட்டு நான் டைட்டிலை ரீநேம் பண்ணிக்கிறேன் attribute selectors அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு h1 டேகையும் வந்துட்டு நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுலேயும் வந்துட்டு ஹெட்டிங் வந்துட்டு attribute selectors. இப்போ நம்ம செலக்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா HTML எலமெண்ட்ஸில் தானே நம்ம ஸ்டைலிங் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு சில டேக்ஸ் வந்துட்டு நான் எழுதிக்கிறேன் வித் attributeோட. ஸோ இந்த h1 டேக்ல வந்துட்டு நான் கிளாஸ் attribute யூஸ் பண்ணி இங்கே நான் name1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு I am first இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்துட்டு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் ஐடி இஸ் ஈக்குவல் டு name1 அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒன்று கொடுக்குறேன். இதுல வந்துட்டு I am second. இந்த மாதிரி நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் சில டேக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நான் லைவ் சர்வரை வச்சு ரன் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வந்துருச்சு இல்லையா. இப்போ இதை நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம் பை யூசிங் attribute selectors. அதுக்கு வந்துட்டு நான் ஹெட் டேக் உள்ள ஸ்டைல் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, attribute நேம் அப்படிங்கிறது வந்துட்டு இது எல்லாமே தான், இந்த கிளாஸ் ஐடி டைட்டில் இது எல்லாமே வந்துட்டு attribute நேம். ஸோ இந்த செலக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் attribute நேம். இப்போ நான் இந்த கிளாஸ் அப்படின்ற attribute வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு நான் இப்போ ஸ்டைலிங் வந்துட்டு கொடுக்க போகிறேன். கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட் இந்த மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிளாஸ் attribute நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அது ஃபுல்லாக ரெட்டாக வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அவுட்புட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. என்னென்னா ஃபர்ஸ்ட்டு தேர்டு சிக்ஸ்த்து செவன்த்து நம்ம கோடில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், தேர்டில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்,
நெக்ஸ்ட் 6th கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 7th வந்துட்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஹெட்டிங்ஸ்க்குலாம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா attribute is equal to value. So first attribute கொடுத்துடணும் equal to நம்ம என்ன வேல்யூவை டார்கெட் பண்ண போறோமோ. இப்போ நான் நேம் 1 இந்த மாதிரி இருக்க வேல்யூஸை மட்டும் டார்கெட் பண்றேன். இதோட கலர் வந்துட்டு எனக்கு லைட் கிரீன்ல வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இது மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இதுதான் வந்துட்டு அந்த எக்ஸாக்ட் மேட்ச் வந்துட்டு ஆயிருக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு. ஓகேங்க, மற்றதெல்லாம் ஏன் ஆகலைன்னா இங்கே வந்துட்டு ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அது வந்துட்டு போயிடுச்சு. இதில் வந்துட்டு ஹைஃபன் ஃபாலோ ஆயிருக்கு, ஸோ இதுவும் வராது. இது ஏன் வரலன்னா இங்கேயும் முன்னாடி ஹைஃபன் இருக்குது, இங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது எதுவுமே வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் ஆகலை. எதுக்கு வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் ஆகுதோ அதுக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவல் டு ஆட்ரிபியூட் செலக்டர் வந்துட்டு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளாஸ் டில்ட் ஈக்குவல் டு வேல்யூ, அதாவது டில்ட் ஈக்குவல் டு நான் இங்கே நேம் 1 இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறேன். இதோட கலர் வந்துட்டு எனக்கு ப்ளூ கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டும் 7th வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா டில்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒயிட் ஸ்பேசஸை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மேட்ச் ஆகுது, தென் லாஸ்ட் ஒன்னும் வந்துட்டு மேட்ச் ஆகுது. இந்த ஒயிட் ஸ்பேஸை வந்துட்டு அது இக்னோர் பண்ணிடும். ஸோ ஒயிட் ஸ்பேசஸ் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் 7th ஒன்னும் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளாஸ் பைப் ஈக்குவல் டு வேல்யூ, இதுக்கு வந்துட்டு நான் இப்போ கொடுக்குறேன். இந்த பைப் ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு நான் இப்போ எல்லோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த பைப் ஆட்ரிபியூட் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்சுக்கு ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹைஃபன் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நேம் 1 எக்ஸாக்ட் மேட்ச் ஆயிடுச்சு, அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு ஹைஃபன் வந்துட்டு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த தேர்ட் வந்துட்டு ஸ்டைலிங் வந்துட்டு அப்ளை ஆயிருக்கு. பட் இது ஏன் அப்ளை பண்ணல அப்படின்னா இது வந்துட்டு பின்னாடி வரல, முன்னாடி ஹைஃபனை ஃபாலோ பண்ணி தான் அந்த வேல்யூவே வந்துட்டு வந்திருக்கு. அதனால இதுக்கு வந்துட்டு அது வந்துட்டு அப்ளை ஆகலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளாஸ் கேரட் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ நான் இந்த இது கொடுத்தேன் அப்படின்னா இது வந்துட்டு ப்ரிஃபிக்ஸோடைய மேட்சை வந்துட்டு பார்க்கும். இப்போ நான் இங்கே வந்துட்டு ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எது சேஞ்ச் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒன்னு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் 1 அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கு. இந்த ஹைஃபனை விட்டுட்டோம் அப்படின்னா இதுதானே ப்ரிஃபிக்ஸோ, அதனால அது வந்துட்டு வந்திருக்கு. இதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் எதுவும் வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் வந்துட்டு ஆகலை. மற்றது ஆட்ரிபியூட்டும் வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்சா இல்லை, அதனால அது எல்லாமே இக்னோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளாஸ் டாலர் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ நான் இது வந்துட்டு இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இதோட கலர் வந்துட்டு நான் ஆக்வா இது வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸ் வேல்யூ எது இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டைலிங் வந்துட்டு அப்ளை ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. 6th ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா ஹைஃபனுக்கு பின்னாடி சஃபிக்ஸ் வேல்யூவில் நேம் 1 எக்ஸாக்ட் மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் இதுவும் அப்படிதான், இங்கே வந்துட்டு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. ஒயிட் ஸ்பேஸுக்கு சஃபிக்ஸில் என்ன இருக்கு, அந்த நேம் 1 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டைலிங் வந்துட்டு அப்ளை ஆகுது. மற்ற எல்லாமே வந்துட்டு ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம், டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்ரிபியூட் மேட்ச் ஆகலை, வேல்யூவும் மேட்ச் ஆகலை, அதனால வந்துட்டு அதுக்கெல்லாம் ஸ்டைலிங் வந்துட்டு அப்ளை ஆகலை. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளாஸ் ஆஸ்ட்ரிக் இல்லைனா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ இருக்க இடத்துல நான் நேம் 1 இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறேன். இது வந்துட்டு இந்த ஹைஃபன் ஒயிட் ஸ்பேஸ் எதுவுமே வந்துட்டு கண்டுக்காது சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ப்ளூ வயலட் அந்த கலர் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த நேம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ ப்ரிஃபிக்ஸில் சஃபிக்ஸில் ஒயிட் ஸ்பேஸ் இக்னோர் பண்ணி எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டைலிங் வந்துட்டு நம்மளுக்கு அப்ளை ஆகும். பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 கிளாஸ்க்குமே வந்துட்டு இது அப்ளை ஆயிருக்கு. இதுவே நம்ம வந்துட்டு வேல்யூவில் சுத்தமாக அது வந்துட்டு மேட்சே ஆகலை. இங்கே வந்துட்டு நான் இப்போ ஐஎம் 8th அப்படின்னு சொல்லிட்டு ஒரு H1 டேக் எடுத்துக்கிறேன். இதோடைய கிளாஸ்லேயும் வந்துட்டு நான் நேம் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு ரெட் ஆயிடுச்சு. ஏன் ரெட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம எங்கள் கிளாஸ் ஆட்ரிபியூட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே ரெட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம். பட் ப்ளூ வயலட் ஏன் வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த நேம் 1ன்ற இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ப்ளூ வயலட் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ப்ளூ வயலட் வந்துட்டு நம்மளுக்கு ஆட் ஆகலை. இப்போ இதுவே இன்னொரு எக்ஸாம்பிளில் இங்கே வந்துட்டு நான் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நேம்
1 2 3 இல்லைனா 1 2 இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறேன். இதில் வந்துட்டு ஐஎம் லாஸ்ட் இந்த மாதிரியாக நான் வந்துட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ வயலட் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த கண்டென்ட் வந்துட்டு இருக்குது. இந்த 2 இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நேம் 1 அப்படின்ற ஒரு பார்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த பார்ட் இருந்தாலே அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு இந்த கிளாஸ் ஆஸ்ட்ரிக் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு attribute selectors. If this video finds you helpful, please like, share and subscribe to our channel. Thank you.